மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான எக்ஸைட்டிங் வீடியோவில் இன்னைக்கு அழகான சாரீஸ் கலெக்ஷன்ஸ், அதாவது கோட்டா காட்டன், அது மாதிரி காட்டன் வெரைட்டிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். ஆமாங்க, ரொம்ப யூனிக்காக இருக்கும். எங்கேருந்து தானே கேட்குறீங்க? வேறு எங்கேருந்துமே இல்லைங்க, ஆர்எம்கேவிலேருந்து தான். உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நாங்கள் இவ்வளோ என்னைக்கான உலா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்எம்கேவிலேருந்து தான் செம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காஸ்ட்லியான சுடிதார் செட்டுஸு, அதுக்கப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு 600லேருந்து ரொம்ப ஒரு கிராண்டான குர்த்தி செட்ஸு, இந்த மாதிரியே நம்ம வந்து கலந்துமே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு சாரீ. இது வந்து பார்த்திங்கன்னா 1080 1350 ரூபா இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் டைப் கலங்காரி மாதிரி வரும். உங்களுக்கு எல்லாமே அழகாக இருக்கும். ஆனால் சாரீ நல்லா சாஃப்டாக இருக்கும். இது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த டசர் டைப்பில் வரக்கூடிய இந்த சாரீ வந்து ரொம்ப ஒரு யுனிக்கான பீஸ். உங்களுக்கு இந்த மாதிரி டூலிப் ஃப்ளவர் போட்டு அப்புறம் நிறைய டிசைன்ஸ் போட்டு வரும். ரொம்ப அழகாக இருக்கும் பல்லூஸு. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பல்லு டைப்பில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரீ. ஆனால் ஒரு கிளாசிக்கான சாரியாக இருக்குங்க இது. ஸோ அதுவும் இந்த வெயில் டைம் கட்டுறதுக்கு, டூர் டைம்லாம் கட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு டசர் சாரீங்க. 1500 1550 இருக்குது. ஸோ இப்போ நான் காட்டுறது எல்லாமே இந்த வெயில் டைமில் கட்டுறதுக்கான ஒரு சாரியாக தான் நம்ம வந்து பார்த்து சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஈஸியாகவும் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. 1165க்கு உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும். உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் எல்லாம் பிரிண்டட் ப்ளவுஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒரு பிரிண்டட் ப்ளவுஸில் ப்ளைன் சாரியில் பிரிண்டட் ப்ளவுஸ் வந்துடும். அண்ட் இப்போ பார்க்குற சாரீ எல்லாமே 1500 இருந்து, மன்னிக்கவும், 1500 ஆரம்பித்து 4000 வரைக்கும் இருக்கும். ஏன்னா எல்லா சாரியுமே என்னன்னே தெரிலங்க, அந்த இதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி கழிச்சு போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ மொத்தமாக ஒரு கும்பலாக இருந்தக்கூடிய சாரீ தான் இதெல்லாமே. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி சாரீ இருக்கும், டிசைனர் சாரீ இருக்கும், டசர் சாரீ இருக்கும், விஸ்கோஸ் சாரீ இருக்கும், விப்பிள் சாரீ இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசல்ஸ் சாரீ இருக்கும், மிக்சட் ராசல்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த மெர்சடிஸ் காட்டன், இந்த மாதிரி எல்லாமே கலந்து ஒரே இடத்துல போட்டு வச்சுருந்தாங்க அப்படியே. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லா ரேட்டுமே மிக்சடாகி தான் இதில் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனர் சாரீ பீஸ் இருக்கும், அதே மாதிரி நெட்டட் சாரீஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டோலா சில்க்ஸு, ஸோ அந்த மாதிரி மிக்சடாக வெரைட்டியாக வந்து போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்துக்கோங்க அந்த பில்லில். இதெல்லாம் ஓரளவுக்கு மினிமம் ரேட்டாக தான் இருக்கும். 4000 5000 அப்படிலாம் இருக்காது. ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4000 5, இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2750. இதாக வந்து உங்களுக்கு ஒரு டிசைனர் சாரீ டைப்பில் வரும். நல்லா லைட் வெயிட்டில் டிசைனர் வரும். இது செம்ம சாஃப்ட்டுங்க இந்த சாரீ. இப்போ பார்க்குறீங்களா இந்த சாரீ, அது வந்து பயங்கர சாஃப்டாக இருந்தது. ஸோ டிசைனர் சாரீஸுமே ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டோலா சில்க் டைப்பில் வரும்ல, அந்த மாதிரி டோலாவில் உங்களுக்கு சாஃப்ட் மெட்டீரியலில் வரக்கூடியது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்ல ஷைனாக சட்டினில் ஒரு மாதிரி. ஆனால் இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோக்கல் சாட்டின் மாதிரி இருக்காதுங்க, கொஞ்சம் காஸ்ட்லியாகவே கொஞ்சம் நல்லா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஷைனாக சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டு போட்டு ரொம்ப அழகான ஒரு சாரீ. ஆல் வெரைட்டிஸ் ஒரு மிக்ஸ்டு சாரீ கலெக்ஷன்ஸ் தான். இப்போ ஒரு சைடில் ஹேங்கிங்லலாம் பார்த்திங்கன்னா அந்த வெரைட்டினா அந்த வெரைட்டி மட்டும் இருக்கும், அது மாதிரி இல்லாமல் இருந்துச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிராண்ட் ஹெவி ஒர்க்காக இருந்துச்சு ஃபஸ்ட்டு போனது. ஸோ இது ஒரு சாதாரண சாரீ தான், ரொம்ப இல்லை. இது பாருங்கள், இது வந்து ஒரு வெந்தய கலரில் நல்லா இருந்துச்சு. அண்டு இந்த க்ரீன் சாரீ ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கிட்ட இந்த ஒயிட் பெரிய பஃப்பு வச்ச மாதிரி போடுவாங்கள்ல ஒரு ப்ளவுஸ், தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெரிய பஃப்பு, கொஞ்சமாக பஃப் இல்லை, அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வச்சுருக்கேன். அதுக்கு தான் இந்த க்ரீன் சாரீ நான் எடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா க்ரீனுக்கு இப்போ அந்த ஒயிட் காம்பினேஷனில் நெட்டடில் பஃப் வச்சுருக்கேன் ஒரு ப்ளவுஸு, அந்த மாதிரி போடலாம் அதுக்கு. ஸோ 1500 4000 ரேஞ்சஸ். இது எல்லா வெரைட்டியுமே இருந்ததுங்க. லைட் வெயிட்லேருந்து ஹெவி வெயிட் சாரீ. அப்போ ஒரு சாரியெல்லாம் கிட்டத்தட்ட தூக்கவே முடியல நமக்கு, அந்தளவுக்கு ஒரு ஹெவி சாரீஸுமே இருந்து. இதெல்லாம் நெட்டட் சாரீஸுங்க, நெட்டட் வெரைட்டியில் உள்ளே வந்து ஃபுல்லாக எம்ப்ராய்டரி கொடுத்துருப்பாங்க. ஒரு மாதிரி மைல்டு எல்லோவில் இருந்துச்சு. ஸோ இதுவுமே ஒரு கிராண்ட் டிசைனர் சாரீ, நல்ல ஒரு கலர். இதுவுமே நல்ல ஒரு பர்பிள் கலரு, அந்த மாதிரி ஆனியன் பிங்க்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு கலரு.
சிம்பிள் டிசைன்லேருந்து ஹெவி டிசைன்ஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரஷ் சாரீ மாதிரி இருந்தது, ஒரு க்ரஷ் டைப் மெட்டீரியல் மாதிரி இருந்தது. இந்த சாரீ பாருங்கள், மிக்ஸ்டு ரா சில்க் சொல்லுவாங்களா அந்த டைப்பில் வரக்கூடியது. ஸோ நம்ம பார்த்ததும் ஒரு மிக்சடு தான் சாரீ. இப்போ லாஸ்ட்டில் முடிக்கிறதுமே மிக்சடு ரா சில்க்லேயே முடிச்சிட்டோம். ஸோ மிக்சடு வெரைட்டி, மிக்சடு ரா சில்க். நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோலா சில்க்கு 970லேருந்து 1760 வரைக்கும் இருக்கக்கூடிய டோலா சில்க் டைப்பு. இதில் உங்களுக்கு யானை, அப்புறம் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ருத்ராட்ச அண்டு அன்னம் அந்த மாதிரி பிரிண்டட் போட்டு வரும். யாழி அந்த மாதிரிலாம். கொசுருக்கு ஒரு டிசைனர் சாரீ பீஸுமே இருக்குது. இந்த சாரீ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளீட் நிற்கும், லைட் வெயிட்டடாகவுமே இருக்கும், ரொம்ப ஹெவி வெயிட்டட்லாம் இருக்காது. அண்ட் இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 700 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி 1500 ருபீஸில் இருக்கக்கூடிய குர்த்தி தான் இதெல்லாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். நம்ம இங்கே வந்து இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து போடும்போது டப்பு டப்புன்னு நிறையா எவ்வளோ டைம்ஸ் போட்டு வாஷிங் மிஷினில் போட்டாலுமே அதோடய குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் நம்ம எப்பயுமே பெரிய பெரிய கடையெல்லாம் பார்த்து நம்ம எடுக்கும்போது விலை கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். பட் ஆனால் எடுத்து வந்து நிறைய நாள் போட்டாலும் அந்த ஷைன்னஸோ அந்த புதுசு மாதிரி கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் தக்க வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்தால் தான் இந்த வாஷிங் மிஷினில் போட்டால் கூட அந்த புதுசு மாதிரி கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு அந்த வெளுத்து போகாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும் எவ்வளோ டைம்ஸ் போட்டாலுமே. அந்த மாதிரி நம்ம போக வேண்டியதாக இருக்குது. நம்ம சொல்லுவோம் பெரிய கடைனா கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும், பட் ஆனால் அதோடய குவாலிட்டிஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெட்டட் சாரீஸ் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 1500 to 4000 ருபீஸ் சாரீஸ் கலந்து மிக்ஸ்டாக தான் இருக்குது. அதோட மிக்சடு டைப் சாரீஸ் தான் இது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து அந்த கல்யாணி காட்டன் சொல்லுவாங்களே, ஆனால் பார்க்கறதுக்கு இது கல்யாணி காட்டன் மாதிரியே இல்லைங்க. அப்படியே வந்து ஒரு பட்டுப்புடவை லுக்கில் ஒரு அது என்ன சொல்கிறது, இந்த வைர ஊசி சாரின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வைர ஊசி சாரீ டைப்பில் இந்த மாமிங்கெலாம் கட்டுவாங்களா அந்த மாதிரி ஒரு லுக்கில் ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் 800 ரூபாலேருந்து 1500 ரூபா ரேஞ்சில் வந்துருச்சு ஃபுல்லாக. ஆனால் கேட்டது நான் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே நினச்சேன் இது ஏதாவது இந்த ஒரு மாதிரி செமி சில்க்லேயோ இல்லை சில்க்லேயோ இல்லைனா பார்த்தீங்கன்னா வைர ஊசி டைப்லேயும் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இல்லை இது வந்து கல்யாணி காட்டன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த டைப் சாரீஸ் இல்லாமல் காட்டன் இங்கே ஆர்எம்கேவியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காட்டன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பர் கலெக்ஷன்ஸ், அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. கம்மியிலேருந்து ஹை ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய எல்லா காட்டனுமே நீங்கள் எங்கேயுமே பார்க்காத காட்டன் சாரீஸ்லாம் நீங்கள் வந்து இங்கே பார்க்கலான்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட் நேமில் விஸ்கோஸ் காட்டன்றாங்க, என்னமோ டிஃப்ரெண்ட் பேர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்கடகிரி அதெல்லாம் நமக்கு தெரியும். இன்னும் 1-2 புதுசு பேரெல்லாம் என்னமோ சொல்கிறாங்க. அந்த மாதிரி காட்டன்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1200 1500க்குள்ளே இருக்குது. பட் நான் இப்போ ஒரு பிளாக் சாரீ கட்டுறோம், இதெல்லாம் உங்களுக்கு 4000 ரூபான்னாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தது. பட் ஆனால் அதோட குவாலிட்டிக்காண்டி தான் உங்களுக்கு அந்த ஹேண்ட்லூம் காட்டன் சொல்லுவாங்களே, அதோட சாஃப்ட்னஸ் ஹேண்ட்லூம் காட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு 4000 ரூபாய் ரேஞ்ச் அந்த மாதிரி போகுது உங்களுக்கு இதில். ஸோ இதுவுமே உங்களுக்கு 4000 ரேஞ்ச் காட்டன் சாரீஸ் தான், பியோர் காட்டன், இதெல்லாமே ஹேண்ட்லூம் பியோர் காட்டன். நெக்ஸ்ட்டு சில்க் காட்டன் ரேஞ்சு 1500 to 2000 பார்த்துட்ருக்கீங்க. சில்க் காட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சரி ஒர்க்கு அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. அண்ட் வித்தவுட் பார்டருமே இருந்தது, பார்டர்லெஸ் கலெக்ஷன்ஸுமே இருந்தது சில்க் காட்டனில். ஸோ இந்த மாதிரி சில்க் காட்டன் ஏகப்பட்ட வெரைட்டியுமே வச்சுருந்தாங்க. எனக்கு அவங்களோட அந்த காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சில்க் காட்டன் சில்க்ஸை விட எனக்கு காட்டன் தான் ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது கோட்டா காட்டன் சாரீ. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1100லேருந்து 1600 ரேஞ்சஸ் வரைக்கும் இருக்குது. ஃபுல்லாக கோட்டா காட்டன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்மருக்குனே படைக்கப்பட்ட ஒரு சாரீ அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும். அண்ட் சம்மருக்கு வந்து கட்டிட்டு போகிறதுக்கு ஒரு ஏர் ஃப்ரீயாக இருக்கும். ரொம்ப வந்து ஏர் வந்து உள்ளே மூவ் ஆகிட்டு போகிற அளவுக்கு இந்த சாரீஸ் இருக்கும். ஸோ கோட்டா காட்டன் சாரீஸ் உங்களுக்கு அதுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். சம்மருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நமக்கு டக்குன்னு.
அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கரிஷ்மா காட்டன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கரிஷ்மா காட்டன் 610லேருந்து 850 ரூபா ரேஞ்ச் வரக்கூடிய கரிஷ்மா காட்டன் சாரீஸ். நல்ல தண்ணியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஆகிடும் இந்த சாரீஸ்லாம். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் டைப்ஸில் வரக்கூடியது தான். வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராண்டட் விப்புல் சாரின்னு சொல்லுவாங்களே, அந்த விப்புல் சாரீஸ் தான் இது. ரொம்ப பிராண்டடான சாரீ. அதுக்கு ரொம்ப முன்னாடிலாம் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியும் விப்புல் சாரின்னு ஒரு சாரீ விற்பாங்க. அந்த மாதிரியான விப்புல் சாரீ டைப்ஸ் தான் ஃப்ரெண்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் அந்த சுடிதார் கலெக்ஷன்ஸ் தான். இதில் ஃபேண்ட் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இதில் ரொம்ப அழகாக ரொம்ப சாஃப்டாக இந்த சில்க் இருக்குல்ல, சில்க் அதே மாதிரி பியோர் சில்க்லலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடியது தான் இதெல்லாமே. இது ஃபுல்லாக காட்டன் தாங்க, இது காட்டன் இது. அண்ட் இது ஸ்கர்ட்ஸுங்க. ஸ்கர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 650லேருந்து 1100 அந்த ரேஞ்சுக்கு போகுது. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்யூட்டாக இருந்தது. நல்லா லாங்காக வரக்கூடிய ஸ்கர்ட்ஸ் தான் இதெல்லாமே. இப்படி நல்லா ஓப்பன் பண்ணிங்கன்னா அம்பர்லா டைப் மாதிரி நல்லா வந்தது. அண்ட் இதெல்லாம் மேலே போடுற கோட்டுங்க. நீங்கள் சாதாரணமாக அந்த ஃபுல்லாக சில்க் சுடிதார்ஸ் மாதிரி பார்த்தீங்களா, அந்த சில்க் சுடிதார்ஸ்க்கு மேலே கோட் மாதிரி போடணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதுக்கு தனியாக விற்கிது. அந்த மாதிரி போடுறதுக்கு இந்த மேபெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோட்டோடு வரும் பார்த்தீங்களா ஒரு சுடிதார் கலெக்ஷன்ஸ். அதுக்கு நீங்கள் தனியாக வாங்கணும்னு தனியாக வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4500 ரூபா 5000 ரூபா ரேஞ்சஸில் இருக்கக்கூடியது. எதுக்கு இவ்வளோ விலைன்னு எனக்கு தெரியல. ஆனால் துணி கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே இருந்தது, நல்ல கிளாத் இருந்தது. அண்ட் இதெல்லாம் 4500 ருபீஸ். அண்ட் இதே மாதிரி இதில் உங்களுக்கு 5000 ரேஞ்சஸ்ஸு அந்த மாதிரி இருக்கக்கூடியதுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு RMKBயிலேருந்து வேறு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நாளைக்கு போய் கண்டிப்பாக ஓட் போட்டுருங்க. கரெக்டான நபரை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுங்க. நம்மளோட ஃப்யூச்சரை திங்க் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட இயற்கை வளங்களை கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். அதை யார் காப்பாற்றுறாங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஓட் போடுங்க. ஸோ ஃப்யூச்சரையும் நம்மளோட இயற்கை வளங்களையும் யார் காப்பாற்றுறாங்களோ அது மாதிரி கொஞ்சம் யோசித்து ஓட் போடுங்க. எமோஷ்னலாக ஓட் போட்டுடாதீங்க ப்ளீஸ். ஸோ எமோஷன் ஆகிப்பட்டு ஓட் போட்டுடாதீங்க. கொஞ்சம் ஃப்யூச்சரையும் திங்க் பண்ணி ஓட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.